சொல்லாம மக்கள் மனதிலே நாம் இடம் பிடிக்க முடியாது. பொது பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக எடுத்து உரைக்க வேண்டும். அதை உரைக்காமல் அதற்காக குரல் கொடுக்காமல் இருந்தோம் என்றால் மக்கள் நம்மளை நாடி வரமாட்டார்கள். தேர்தல் நேரத்திலே மட்டும் மக்களை நாடுவதில்லை, எந்த பயனும் இருக்காது. தேர்தல் இல்லாத நேரத்திலும் மக்கள் பிரச்சனை முன்னிறுத்தி நம்மளுடைய குரலை உரைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். நாளை 8ஆம் தேதி அன்று சிறப்பான செய்தி காங்கிரஸ் கட்சிக்கு வரப்போகிறது. ஹரியானாவிலே தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகிறோம். காஷ்மீரிலே கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம். அதை நீங்கள் சிறப்பாக உங்கள் பகுதிகளிலே அமோகமாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வடமாநில எலெக்ஷன் எப்படி பிரமாதமாக இருக்கும். ஒன்றும் யோசிக்காதீங்க. இந்த தேர்தலுக்கு பின்னர் ஹரியானாவில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆவார். தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம். காஷ்மீரிலே கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி காங்கிரஸ் கட்சி அமைக்கும். எலெக்ஷனில் வந்து கூட்டணி கட்சி ஆதரவோட பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீங்க. ஆனால் இப்போ நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் வந்து கூட்டணி கட்சியில் யாருமே வரவே இல்லை. அது கிடையாது, அப்படி இல்லை. நன்றி தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிக்கு செல்லும்பொழுது அந்தந்த பகுதியை சார்ந்த கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி சொல்லித்தான் என்னுடைய கட்சிக்கு அடுத்தபடியாக நன்றி சொல்கிறேன். இப்போ திமுக அரசு தொடர்ந்து விமர்சனத்துக்கு வரதா பொது பிரச்சனைகளை முன்வைப்பது ஒரு பொது பிரதிநிதியோட கடமை. அந்த கடமையை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். வேலுநாச்சியார் பேரில் வந்து காவலர் படை அமைக்க முடியாது என்று உள்துறை செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதற்கு நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்து மாண்புமிகு முதல்வர் அவருக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறேன். ஏனால் முதல்வர் அவர்கள் 2002ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி அன்று இந்த நம்ம தொகுதிக்கு வரும்பொழுது நான் என்னுடைய கோரிக்கையை ஏற்று கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தார். அதற்கு தொடர்ச்சியாக 3 கடிதம் எழுதியிருந்தேன். அதிலையும் ஆலோசனை செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று இப்பொழுது உள்துறை செயலாளர் இது சாத்தியமில்லை என்று சொல்லியிருப்பது எனக்கு மட்டுமல்ல, இந்த நகரத்தில் வாழ்பவர்கள், இந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வரை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விஜய் மாநாடு தமிழகத்தில் எந்த விதமான மாற்றத்தை என்னை பொறுத்த வரைக்கும் திரை உலகத்தில் இருந்து தனக்கென்று ஒரு கொடியை அமைத்து தனக்கென்று ஒரு கட்சியை அடிமட்டத்திலிருந்து உருவாக்கி வெற்றி பெற்றவர் ஒரே ஒருவர் தான். அது புரட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர். அவரை தவிர திரை உலகத்திலிருந்து யாருமே தன்னிச்சையாக ஒரு கட்சியை தொடங்கி வெற்றி பெற்றதாக சரித்திரம் கிடையாது. செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஏற்கனவே இருக்கும் அரசியல் கட்சிக்கு தலைவரானாரை தவிர தான் என்று ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கவில்லை. திரை உலகத்தில் இருந்து தனக்கென்று ஒரு அரசியல் கட்சியை துவக்கி வெற்றி பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் கிடையாது.